வெல்கம் டு ஹோம் கிளிட்ஸ். இன்னும் உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களால உடனுக்குடனே பார்க்க முடியும். நீங்க எக் ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ், சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் கூட சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. ஆனா கருவாடு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுருப்பீங்களா? வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் நெத்திலி கருவாடை சுடுதண்ணி ஊற்றி ஒரு 3 தடவை கழுவி வச்சுக்கோங்க. அப்போதான் கருவாடில் இருக்கிற அழுக்கு மண்ணெல்லாம் எடுக்க முடியும். நம்ம கழுவி வச்சிருக்க கருவாடு பாருங்க எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலா கருவாடில் ஒட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம பிரட்டியாச்சு. ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. நம்ம கருவாடை உள்ள போட்டு மொறு மொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியா மொறு மொறுன்னு எண்ணெயில பொரிச்சு எடுத்தாச்சு. அதே பேன்ல 2 முட்டையை உடைச்சு ஊத்தி பொரிச்சு எடுத்துக்கோங்க. முட்டையை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துக்கோங்க. இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச முட்டையை போட்டுக்கலாம். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 கப் பாஸ்மதி அரிசியை உதிரி உதிரியா வேக வச்சிருக்கோம். இப்போ இந்த ரைஸை மசாலால சேர்த்துக்கோங்க. இப்போ சாதத்தை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரைஸ் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மொறு மொறுன்னு கிறிஸ்பியா இருக்கிற டேஸ்டியான கருவாடை சேர்த்துக்கோங்க. இப்போ கருவாடை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியா கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான செமையான கருவாடு ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க வீக்கெண்டுக்கு செஞ்சு அசத்துங்க. பார்க்கறதுக்கு எவ்வளவு கலர்ஃபுல்லா, பார்த்தாலே சாப்பிடணும் போல தோணுது. இது உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு துளி சாதம் கூட மிஞ்சாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹோம் கிளிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.